எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை உடல் நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். அவர் கோழிக்குஞ்சை போன்று மெலிந்து இருந்தார். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஏதேனும் பிரார்த்தித்து வந்தாயா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர், ஆம், நான் இறைவனிடம் நீ மறுமையில் அளிக்கவிருக்கும் தண்டனையை இவ்வுலகிலேயே தந்துவிடு என்று பிரார்த்தித்து வந்தேன் என்று கூறினார். அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன், உன்னால் அதை தாங்க முடியாது என்று கூறிவிட்டு, நீ இறைவா, இம்மையிலும் எமக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் எமக்கு நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எம்மை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தித்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள். பிறகு அவருக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அவருக்கு அல்லாஹ் நிவாரணத்தை வழங்கினான். சுபஹான் அல்லாஹ். பெரும்பாலும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வக்கினா அதாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக, நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக. ஆமீன்.